ஸோ நேற்று வந்து இது வரைக்கும் பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி வரைக்கும். இதுல இருந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ரிஃபார்ம் டு பூஸ்ட் சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது. ஸோ நம்ம சேவை துறையில வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கான வரி சீர்திருத்தங்கள். ஸோ எந்த மாதிரிலாம் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணி கொடுத்து அது மூலமா சர்வீஸ் செக்டாரோட அந்த வளர்ச்சியை வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறதா. அப்போ இதில் நம்ம நேற்றே பார்த்துருப்போம் சேஃப் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ இந்த சேஃப் ஹார்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இப்போ ஒரு இல்லைன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு டாக்ஸ் அத்தாரிட்டி ஓகேவா. ஸோ இப்போ இவங்க வந்து டாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க இந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெஷோல்டு அப்படின்னா ஒரு லிமிட் அப்படிங்கிறது செட் பண்ணி வைக்கிறாங்க. இல்லை அப்படின்னா கண்டிஷன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. அப்போ ஒரு கம்பெனி ஒரு சர்வீஸ் செக்டர் ஏதாவது ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த டாக்ஸ் ரிலேட்டடான கன்செஷன்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கறதாகட்டும் இல்லைன்னா கம்மி பண்ணி கொடுக்கறதாகட்டும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. இதுதான் சேஃப் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளப்பிங் ஆஃப் சர்வீசஸ் அண்டர் எ சிங்கிள் கேட்டகரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீசஸ் வித் அ காமன் சேஃப் ஹார்பர் மார்ஜின் ஆஃப் 15.5% அப்படிங்கிறது. அப்போ நம்ம வந்து நிறைய ஐடி சேவைகள் இல்லையா, நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் ரொம்ப பீக்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த சர்வீஸ் செக்டார்ல பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஒரே கேட்டகரிக்கு கீழே கொண்டு வராங்க ஓகேவா, எல்லாத்தையும் கிளப் பண்றாங்க. அப்போ அப்படி கொண்டு வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த சேஃப் ஹார்பர் மார்ஜின் அப்படிங்கிறது 15.5% அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த மார்ஜின் 15.5% வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கண்டிஷனுக்குள்ள எந்த ஐடி செக்டார்ஸ் எல்லாம் வருதோ ஸோ அவங்களுக்கு எல்லாம் அந்த டாக்ஸ் ரிஃபார்ம் அப்படிங்கிறது வரி சலுகைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேஃப் ஹார்பர் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் ஐடி சர்வீசஸ் இன்க்ரீசிங் ஃப்ரம் 300 crore-லேருந்து 2000 crore வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஐடி சர்வீசஸ்க்கு சேஃப் ஹார்பர் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன அதே பாயிண்ட் தான். ஸோ இங்கே ஐடி சர்வீசஸ்க்கு சேஃப் ஹார்டு வந்து பொருந்தும். பட் எப்போ அந்த லிமிட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 300 crore அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதை 2000 crore வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா approval of safe harbor for IT services by an automated rule driven process. அப்போ நம்ம வந்து இந்த சேஃப் ஹார்பருக்கு வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இப்போ ஒரு ஐடி செக்டார் இருக்கு இல்லை ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா இந்த சேஃப் ஹார்பர் அப்ரூவலை அந்த அதிகாரியோட மேனுவல் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறத கம்மி பண்றாங்க ஓகேவா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த விதிகளின் அடிப்படையில அவங்க தானாவே ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப இவங்க வந்து எல்லாமே நமக்கு இப்போ வேற டிஜிட்டலைஸா இருக்குது. அப்போ இந்த அப்ரூவல் வாங்குறது மூலமா இப்போ வந்து இவங்க சேஃப் ஹார்பருக்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டடா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது கம்மி பண்ணி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா continuation of safe harbor for a period of 5 years at the company choice. ஸோ இது வந்து அந்த கம்பெனியோட விருப்பப்படி இதை வந்து ஒரு 5 வருஷம் அந்த சேஃப் ஹார்பர் வசதியை கண்டினியூ பண்ணி திருப்பி ஒரு 5 வருஷம் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க. சில சலுகைகள் கொடுப்பாங்க, வந்து அவங்க கரெக்டா அதை செயல்படுத்திட்டு வர்றப்ப இன்னும் ஒரு 5 years அப்படிங்கிறது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக்கிங் யூனிலேட்ரல் ஏபிஏ ப்ராசஸ். ஸோ ஏபிஏ அப்படின்னா அட்வான்ஸ் ப்ரைசிங் அக்ரிமெண்ட் ஓகேவா. ஸோ முன்னாடியே வந்து அந்த அமௌண்ட் பற்றின அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது. அப்போ யூனிலேட்ரல் ஏபிஏ ப்ராசஸ் ஃபார் ஐடி சர்வீசஸ் வித் அன் எய்ம் டு conclude it within a period of 2 years can be extended by a further period of 6 months on the taxpayers request அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இதை இப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ள இவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு 6 months அப்படிங்கிறது அந்த அவங்களோட ரிக்வெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி சலுகை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஓகே, ஸோ அதை தான் வந்து சொல்றாங்க. அப்ப இங்க என்ன அப்படின்னா அந்த கம்பெனியோட விருப்பப்படி ஒரு 5 yearsக்கு அவங்க ஃபர்ஸ்டே வந்து ஒழுங்கா செயல்பட்டு இருந்தா இன்னும் ஒரு 5 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கொடுப்பாங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 years கண்டினியூஸா அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னும் ஒரு 6 months எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டி ஆஃப் மாடிஃபைட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப்
ஏபிஐ availing entities to its associated entities அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டாக்ஸ் ரிலேட்டடான அந்த ரிஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, டாக்ஸ் எல்லாம் மாற்றி கொடுக்கறது, ஸோ கம்மி பண்ணி கொடுக்கறது, ஸோ அது ரிலேட்டடாக அவங்களோட இணை நிறுவனங்களுக்குமே அதை வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதோட கேட்டகரி அண்டரில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த சலுகை அப்படிங்கிறது, சேவை அப்படிங்கிறது விரிவாக்கம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷன் ஆஃப் டாக்ஸ் ஹாலிடேஸ் until 2047 to foreign companies providing cloud services to global customers through India-based data center services. Related entities providing data center services from India to get a safe harbor of 15% on cost அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்ப இந்தியால இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் சர்வீசஸ்க்கு தொடர்புடைய நிறுவனங்கள் இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க வந்து ஏதாவது ஒரு தரவு மையங்கள் இருக்குதுன்னு வைங்க, தரவு சேவைகள் கொடுக்கக்கூடிய மையங்கள் அப்படிங்கிறது. அப்போ அந்த மையங்களுக்கு வந்து அவங்க ரிலேட்டடான அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க பண்ணக்கூடிய செலவு, ஸோ இதெல்லாம் வந்து அந்த சேஃப் ஹார்பர் அப்படிங்கிற லிமிட் 15%க்குள்ள இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 2047 வரைக்கும் சில சலுகைகள் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதான் டாக்ஸ் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டாக்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க கம்பெனி இங்கே வச்சுருப்பாங்க. அப்போ நம்மளோட இந்தியன் கம்பெனிஸுக்கும் அந்த கிளவுட் சர்வீஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலாம், இல்லைனா கம்மி அமௌண்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம், ஓகேவா, நம்ம வந்து ஆன்லைன் தான் எல்லாமே இப்போ ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆன்லைன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்போ அதில் அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் மூலமாக கிளவுட் ஸ்டோரேஜ் மூலமாக நமக்கு அந்த சலுகைகள் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த சேஃப் ஹார்பர் லிமிட் எல்லாம் அதை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப அவங்களுக்கும் சில சலுகைகள் அப்படிங்கிறது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 2047 வரைக்கும் கூட டேக்ஸ் இல்லாமல் அப்படிங்கிறது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸம்ஷன் டு குளோபல் இன்கம் ஆஃப் நான் ரெசிடென்ட் எக்ஸ்பர்ட் ஃபார் அ ஸ்டே பீரியட் ஆஃப் 5 years அண்டர் நோட்டிஃபைட் ஸ்கீம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வெளிநாட்டு நிபுணர்களோட ஒரு உலகளாவிய வருமானத்துக்கு 5 வருஷம் வரைக்கும் வரி விலக்கு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் வசிக்காத வெளிநாட்டு நிபுணர்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கம்பெனிஸ் இருக்கலாம், நிறைய இன்கம் வரலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வரி விலக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா அவங்க வந்து 5 வருஷம் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஒரு 5 வருஷம் ஸ்டே பண்ணுறப்ப அவங்களுக்கு இந்த சலுகைகளை பெறுவதற்கு உரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஓகேவா? 5 years வந்து அப்படிங்கிறது அவங்க இங்கே ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா டாக்ஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட். இந்த டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் டு பூஸ்ட் சர்வீசஸ் செக்டார் அப்படின்னா இதில் மெயினாக அந்த சேஃப் ஹார்பர் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அப்போ அந்த சேஃப் ஹார்பர் லிமிட்டை அவங்க ஃபாலோ பண்ணி ஐடி செக்டார்ஸ் வந்து கொண்டு வந்தாலும் ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ 300 crore பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அதோட அந்த லிமிட்டை வந்து 2000 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சேஃப் ஹார்பர் லிமிட் அப்படிங்கிறது. அதே போல் 15.5% சேஃப் ஹார்பருக்குள்ளே வர்றப்ப அவங்களுக்கு வந்து எல்லா சலுகைகள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டார். ஸோ இந்த ஃபினான்ஷியல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் செட்டிங் அப் ஆஃப் அ ஹை லெவல் கமிட்டி ஆன் பேங்கிங் ஃபார் விக்ஷித் பாரத் டு அலைன் வித் இந்தியாஸ் நெக்ஸ்ட் க்ரோத் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு விக்ஷித் பாரத் எப்போ டார்கெட் வச்சிருக்கிறாங்க? எஸ், 2047 தான் டார்கெட் அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க. அப்போ டு அலைன் வித் இந்தியாஸ் நெக்ஸ்ட் க்ரோத் ஃபேஸ். அப்போ நம்ம வந்து நம்மளோட அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கானது தான். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, இன்சென்டிவ் ஆஃப் 100 crore ஃபார் சிங்கிள் இஷ்யூன்ஸ் ஆஃப் முனிசிபல் பாண்ட்ஸ் ஆஃப் மோர் தென் 1000 crore கரண்ட் ஸ்கீம் அண்டர் அம்ருத் வில் கண்டினியூ. ஓகேவா? அப்போ நமக்கு இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோர் தென் 1000 crore அளவுக்கு எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க, அந்த முனிசிபல் பாண்ட்ஸ் எல்லாம் போட்டு. அப்போ இது வந்து இதுக்கான ஊக்கத்தொகைகள் கொடுக்கப்படுது. அப்போ இந்த ஊக்கத்தொகை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ஒரு விஷயங்களுக்கு தான். அப்போ அம்ருத் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க நமக்கு? 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அம்ருத் 2.0 எப்போ கொண்டு வந்தாங்க? October 1, 2020. எஸ், ஸோ அக்டோபர் 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அம்ருத் அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம் நமக்கு? Atal Mission for Rejuvenation and Urban Transformation.
எஸ், அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் இந்த அம்ருத்தோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் தான் இந்த அம்ருத் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இன்சென்டிவ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஸோ பிஎஃப்சி அப்படின்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அண்ட் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கார்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மறு வடிவாக்கம் அப்படிங்கிறது பண்ணப்படுது. அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ஸோ அப்போ எஃப்இஎம்ஏ அதுக்கப்புறம் நான் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரூல்ஸ், ஸோ இதெல்லாம் பற்றி கம்ப்ளீட்டாக வந்து ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க, ஆய்வு பண்ணுறாங்க. ஸோ ஃபெமா அப்படிங்கிறது 1999 அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஃபெரா எப்போ 73 ஓகேவா. ஃபெரா வந்து 1973. ஸோ எஃப்சிஆர்ஏ ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க 1976. திருப்பி எப்போ ரிப்பீல் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க 2010. 2010ல. ஸோ இப்போ வந்து இதில் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு பண்ணியிருக்கிறாங்க 2026. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மார்க்கெட் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப்ஸ் ஆன் கார்பரேட் பாண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நிறைய அந்த அவங்க அந்த செக்டார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கார்பரேட் பாண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேவா. எல்லாமே வந்து கண்ட்ரியோட க்ரோத்துக்காக அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ த டாக்ஸ் ப்ரொபோசல்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைசிங் த எஸ்டிடி ஆன் ஃபியூச்சர்ஸ் ஃப்ரம் 0.02%லேருந்து 0.05% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த எஸ்டிடி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு குறிப்பிட்ட செக்யூரிட்டியை வாங்குறது இல்லது விற்கிறது மாதிரியான ஒரு இது, ஓகேவா. இப்போ வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஷேரை வந்து இவங்க வாங்குறாங்க இல்லைன்னா விற்கிறாங்க. அப்படி விற்கிறப்ப அவங்களுக்கு அந்த டாக்ஸ் அதுக்கு போடுவாங்களா அந்த டிரான்சாக்ஷனுக்கு. ஸோ அதுக்கு மேலே விதிக்கப்படக்கூடிய டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது தான், ஓகேவா. அந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன டாக்ஸை போடுறாங்களோ ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது வந்து எப்போலேருந்து நமக்கு அமலுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிடி அப்படிங்கிறது 2004ல இருந்து நமக்கு அமலுக்கு வந்தது, ஓகேவா. 2004லேருந்து நடைமுறையில் இருக்குது. இப்போ இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு மாற்றி கொடுக்குறாங்க, அதாவது அந்த ரிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ 0.02% இருந்திருக்கும். ஸோ இப்போ அதை 0.05% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்டிடி ஆன் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அண்ட் எக்ஸசைஸ் ஆஃப் ஆப்ஷன் டு பி ரைஸ்டு டு 0.15% ஃப்ரம் ரேட் ஆஃப் 0.1% அண்ட் 0.125% அதையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேவா. அப்போ ப்ரீமியம் அந்த மாதிரி இதில் வர்றப்ப அதுக்கான அது ஆல்ரெடி 0.1 இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இப்போ 0.15 அப்படிங்கிற இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்டிடி அப்படிங்கிறது டைரக்ட் டேக்ஸ். ஸோ அப்போ இது எதுக்கான டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஓகேவா. ஸோ அப்படி பண்ணுறப்ப அதில் அவங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் நடக்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் மீதான ஒரு டைரக்ட் டேக்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்டிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீசிங் ஃபார்மர்ஸ் இன்கம் பை என்ஹான்சிங் ப்ரொடக்டிவிட்டி இன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைடு செக்டார்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு விவசாயிகளோட இன்கம்மை அதிகப்படுத்துறதுக்காக ஸோ எதெல்லாம் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது. டெடிகேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஹார்டிகல்ச்சர் இல்லையா, தோட்டக்கலைக்காக நிறைய புதுசாக இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ப்ரோக்ராம்ஸ். ஸோ ரெஜுவனேட் ஓல்டு லோ ஈல்டிங் ஆர்காட்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஹை டென்சிட்டி கல்டிவேஷன் ஆஃப் வால்நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் அண்ட் பைன் நட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இதோட உற்பத்தி எல்லாம் அந்த உற்பத்தி ஏரியாவை வந்து இன்னும் அதிகரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னா வால்நட்டு ஆல்மண்டு பைன் நட்டு. ஸோ அடுத்தது அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் த செக்டார் டு ஃபெசிலிட்டேட் ஜாப் கிரியேஷன் இன் ரூரல் அண்ட் பெரி அர்பன் ஏரியாஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி ஏரியாஸில் நமக்கு கிராமப்புறங்கள்லையும் கொஞ்சம் அர்பன் ஏரியாஸ் ஃபுல்லி அர்பனாக இல்லாமல் ஒரு பாதி அளவு அர்பனாக இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரியான அனிமல் ஹஸ்பண்ட்ரி ரிலேட்டடான தொழில்கள் எல்லாம் தொடங்குறது. அண்ட் லோன் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி சப்போர்ட் ஸ்கீம் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வெட்டினரி அண்ட் பாரா வெட்
colleges, veterinary hospitals, diagnostic laboratories and breeding facilities in the private sector. அப்போ எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லோன் அப்படிங்கிறது பண்ணி கொடுப்பாங்க. இந்த பிஸ்னஸ் இப்போ யாரெல்லாம் பண்ண போகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பிஸ்னஸ் தேவைப்படும். இப்போ வந்து ஒரு கால்நடை வளர்ப்பு வளர்க்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த கால்நடை சார்ந்த ஸோ அந்த விலங்கை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அதுக்கு கரெக்டாக வந்து வேக்சின் போடணும். ஸோ அதோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஸோ அது லேப் மூலமாக அதை கண்காணிக்கணும். ஸோ ப்ரீடிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது மெயினாக இருக்கணும். அப்போ இதுக்கு எல்லாமே வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ரிலேட்டடாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அனிமலுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் நம்ம. 962. எஸ் 1962 அப்படிங்கிறது அனிமல்ஸ்க்கு. ஸோ ரேஷன் கார்டுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 67. எஸ் 1967 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ சென்சஸ்க்கான ஹெல்ப்லைன் நம்பர் 1855. எஸ் 1855 அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் ஹை வேல்யூ அக்ரிகல்ச்சர். ஓகே, இந்த லீகல் சர்வீசஸ்க்கு பார்த்துருப்போம். அது என்னது? 15100. எஸ் 15100 அப்படிங்கிறது லீகல் சர்வீசஸ்க்கு. ஸோ அடுத்த தமிழ்நாடு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு 10581. எஸ் 10581 அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் ஹை வேல்யூ அக்ரிகல்ச்சர். அப்போது அக்ரிகல்ச்சர்லேயே வந்து நிறைய ஒரு மதிப்பு மிக்க விஷயங்களுக்காகலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, இந்தியன் கேஷ்யூ அண்ட் கோகோ ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? அப்போ கோகனட் ப்ரொமோஷனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ கோகனட் அப்படிங்கும்போது நம்ம பார்த்துருப்போம் அந்த கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 81. எஸ் 1981 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மகிழா காயர் யோஜனா 1994. 1994 கொண்டு வந்தாங்க. ஸோ தமிழ்நாடு காயர் பாலிசி இப்போ கொண்டு வந்தாங்க 2024 எஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெடிகேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் இந்தியன் கேஷ்யூ அண்ட் கொக்கோ. ஸோ இது வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த கேஷ்யூக்கும் கொக்கோக்கும் வந்து தனியாகவே ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. பூஸ்ட் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிலவன்ஸ் பை அலைனிங் ட்ரைனிங் வித் எம்ப்ளாயி ரோல்ஸ். ஓகேவா? இப்போ இதை வந்து பயிரிடுறதுல ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு அந்த பயிரிடுறதுக்கான ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் வந்து அந்த கேஷ்யூ கொக்கோக்கு இது ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த ஃபிஷரிஸ் பிராண்டடா நேம் கொண்டு வரும். ஆமா, குளோபல் பிராண்டா வந்து மாத்த போறதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷரிஸ் எடுத்துட்டோம்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் 500 ரிசர்வாயர்ஸ் அண்ட் அம்ரித் சரோவர்ஸ், strengthening fisheries value chain in coastal areas and enabling market linkages for startup and women led groups together with fish FPO அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்ரித் சரோவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதன் மூலமாக இந்த ஃபிஷரிஸ் வேல்யூ செயின் அப்படிங்க. ஸோ ஃபிஷரிஸ் வேல்யூ செயின் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். அதில் அந்த பாசி வளர்ப்பு, ஸோ மீன் வளர்ப்பு, ஸோ எல்லாமே அதுக்குள்ளே அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஃபிஷரிஸ் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்கு இந்த நேஷனல் ஃபிஷரிஸ் வெல்ஃபேர் போர்டு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2006. எஸ். ஸோ தமிழ்நாட்டில் 2007 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாண்டல்வுட் ஃபோக்கஸ்டு கல்டிவேஷன் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கல்டிவேஷன் அதுக்கப்புறம் இந்த சாண்டல், ஓகே, சாண்டல்வுட் வந்து இதை கல்டிவேட் பண்ணுறது அது ரிலேட்டடான ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பாரத் விஸ்டார். ஸோ பாரத் விஸ்டார் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட்டிங் அக்ரி ஸ்டாக் போர்ட்டல்ஸ். ஓகேவா? இந்த போர்ட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அக்ரி ஸ்டாக்கு அண்ட் ICAR பேக்கேஜ் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வித் AI சிஸ்டம். அப்போ AI சிஸ்டமோட ஹெல்ப்போட பண்ணக்கூடியது. இதில் நமக்கு பாரத் விஸ்டார் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஸ்டார் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா என்னது? Virtually integrated system to access agricultural resources. ஓகே, விர்ச்சுவலி இன்டெகிரேட்டட் சிஸ்டம் டு ஆக்சஸ். ஓகேவா? எஸ்எம்னா சிஸ்டம் டு ஆக்சஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்சஸ். சூப்பர். ஸோ அக்ரிகல்ச்சரல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம். திட்டம்லேயும் பார்த்துருப்போம், தனியாக ஸ்கீமாகவும் பார்த்துருப்போம். அப்போ இந்த பாரத் விஸ்டார் அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற போர்ட்டலை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த AI சாட்பாட்டோட பேர் என்ன?
பாரதி. எஸ் பாரதி அப்படிங்கிற ஏஐ சாட்பாட். ஸோ இதோட ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1552661. எஸ் 1552661 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பர் வந்து இதில் நமக்கு இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட். அப்போ இதை வந்து நமக்கு இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது மெயினாக என்ன மாதிரியான நோக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு விவசாயிக்கு வந்து அவங்களோட என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இதில் கொடுக்குறாங்க. ஸோ வெதர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்லைனா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு இடத்துல எப்படி இருக்குது, இன்னொரு இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்காகட்டும், இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்குதா, ஸோ என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த விவசாயத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்குது, ஸோ அதை பற்றி ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி சாயில், ஓகேவா, ஸோ அவங்களோட சாயில் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2015. எஸ் 2015ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் எத்தனை கெமிக்கல் பெராமீட்டர்ஸ் பார்த்தோம்? 12. எஸ் 12 அப்படிங்கிறது. ஸோ 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இது எல்லாத்தையும் நமக்கு ஒரே டிஜிட்டல் கேட்வேல கொடுக்கக்கூடியதா இந்த பாரத் விஸ்டார். ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நிறைய ஸ்கீம்ஸை வந்து இதுக்குள்ளே மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஒரு அம்பர்லா ஸ்கீம் மாதிரி தான் இது வந்து செயல்படும். ஸோ அதுவும் நமக்கு இது இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அது மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் கெட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து விவசாயத்தை டிஜிட்டல் மயமாக்குறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த பாரத் விஸ்டார் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ப்ரொப்போசல்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த டேக்ஸ் ப்ரொப்போசல்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு ஃபிஷ் கேட்ச் பை அன் இந்தியன் ஃபிஷிங் வெசல் இன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆர் ஆன் த ஹை சீஸ் டு பி மேட் ஃப்ரீ ஆஃப் டியூட்டி, ட்ரீட்டிங் த லேண்டிங் ஆஃப் சச் ஃபிஷ் ஆன் ஃபாரின் போர்ட் டு எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா என்னன்னா, ஒரு கண்ட்ரியோட பேஸ் லைன்ல இருந்து, ஓகேவா, ஸோ நம்மளோட பேஸ் லைன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, அந்த பேஸ் லைன்ல இருந்து ஒரு 200 நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது. ஓகேவா, அந்த நாட்டிக்கல் அப்படின்னா எதை சொல்லுவோம்? கடல்ல நம்ம வந்து எப்படிங்க கிலோமீட்டர் எல்லாம் வந்து ரோட்ல சொல்றோமோ அதே மாதிரி அந்த கடல்ல தூரத்தை வந்து சொல்லக்கூடியதான் நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது. அப்ப அந்த ஒரு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் அந்த நம்மளோட எல்லைக்கு உட்பட்ட கடல் பகுதி. ஓகேவா, ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம மீன் பிடிக்கிறதாகட்டும், ஸோ இந்த எல்லைகளை தாண்டி போகும்போது தான் என்ன பண்ணுவாங்க, பார்டர் தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவர்களை வந்து அரெஸ்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃபிஷ் அங்க வந்து மீன் பிடிக்கிறது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் டியூட்டி, ஹை சீஸ் டு பி மேட் ஃப்ரீ ஆஃப் டியூட்டி அண்ட் ட்ரீட்டிங் த லேண்டிங் ஆஃப் சச் ஃபிஷ் ஆன் ஃபாரின் போர்ட் அஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ அங்கேருந்து நிறைய அரிய வகை ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதில். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது டிடெக்ஷன் அலோட் டு பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி engaged to include supply of cattle feed and cotton seed produced by members. ஸோ இப்போ இந்த மாதிரி கேட்டில் ஃபீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்காகட்டும், ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா காட்டன் சீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்களுக்காகட்டும், ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இவங்களால உற்பத்தி பண்ணி கொடுக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. யாரால அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியால. ஓகேவா, கூட்டுறவு சங்கங்கள் மூலமா கேட்டில் ஃபீடும் காட்டன் சீடும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் 43. எஸ் 243 ZH2 ZT. அடுத்தது 43ல பி. 43ல பி. அடுத்தது கோஆப்ரேட் கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை 19(1)ல சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது மூணுமே நமக்கு எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிலேட்டட் ஆனது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலோவிங் இன்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிவைட் அண்ட் இன்கம் ஆஸ் டிடக்ஷன் அண்டர் த நியூ டாக்ஸ் ரெஜிம் டு தி எக்ஸ்டென்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு மெம்பர்ஸ். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு கூட்டுறவு சங்கம் இன்னொரு கூட்டுறவு சங்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதோட ப்ராஃபிட், ஓகேவா, ஸோ அப்போ ப்ராஃபிட் எடுக்கிறாங்க இல்லையா, அப்படி ப்ராஃபிட் எடுக்கும்போது அதில் வந்து ஷேரிங் அப்படிங்கிறது அந்த தொகைக்கு என்ன பண்ணுறாங்க, ஷேரிங் அப்படிங்கிறது எடுத்துப்பாங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ராவா இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டுறவு சங்கத்துலேருந்து இன்னொரு கூட்டுறவு சங்கத்தில் முதலீடு பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் அப்படிங்கிறது பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் எக்ஸம்ஷன் ஃப்ரம்
tax dividend income received by a notified national cooperative federation from investments made in companies up to 31/1/2026 from tax for the periods of 3 years. Exemption to be allowed only for dividends distributed to its members கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு இவங்களுக்கு ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு இந்த வரி விலக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அந்த கோஆப்ரேட்டிவ், ஸோ கூட்டுறவு சங்கங்களில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு 3 years வரைக்கும் அவங்க ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க, வரி விலக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டேக்ஸ் ப்ரப்போசல்ஸ் எல்லாமே வந்து ஒன்று வந்து ஃபிஷ் அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்காக, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் growth. ஸோ அப்போ நம்ம அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறத வலிமைப்படுத்தணும். ஸோ அப்போ வலிமைப்படுத்தினா தான் நம்மளோட எக்கனாமி அப்படிங்கிறது growth ஆகும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா செவரல் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் என்ஹான்ஸ்மெண்ட் of public infrastructure invites REITs and NIIF and NABFID அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த இன்வைட்ஸ் ஓகேவா, ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது, NIIF அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கிறது, ஸோ NABFID அப்படின்னா நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஓகேவா. ஸோ இந்த அப்ரிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது ரிலேட்டடாக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அப்போ கண்டினியூ டு ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் சிட்டிஸ் வித் ஓவர் 5 lakh பாப்புலேஷன் Tier 2 அண்ட் Tier 3 ஓகேவா. அப்போ நமக்கு வந்து ஒரு 5 லட்சம் பாப்புலேஷனுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டிஸு, ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அம்ரித் சரோவர் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன? 75 வாட்டர் பாடிஸ். 75 வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரெஜுவினேட் பண்ணக்கூடியது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகே, ஸோ பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா, ஸோ அதோட நோக்கம் என்ன? 100 ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கக்கூடிய 100 டிஸ்ட்ரிக்ட வந்து சூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் உற்பத்தியை சூப்பர் ஓகேவா. அப்போ ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி கம்மியா இருக்கக்கூடிய 100 மாவட்டங்கள், பின்தங்கிய விவசாய மாவட்டங்களை செலக்ட் பண்ணி அந்த மாவட்டங்களை வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி கிருஷி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது லாஸ்ட் பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது, ஸோ இது பொறுத்த வரைக்கும் நமக்கு setting up infrastructure risk guarantee fund to provide prudently calibrated partial credit guarantee to lenders ஓகேவா. அப்போ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்த கடன் வாங்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கடன் கொடுக்கும் போது கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அந்த ரிஸ்க் கேரண்டி அப்படிங்கிறத பண்ணி கொடுக்குறாங்க ஓகேவா. அதாவது முழு கடனுக்கும் கேரண்டி இல்லாம அவங்களுக்கான ஒரு தேவையான அளவுக்கு மட்டும், ஒரு பாதி அளவுக்கு மட்டும் பார்ஷியலா இவங்க வந்து சில கேரண்டி அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இப்போ மொத்தமா ஒரு 10 லட்சம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 லட்சத்துக்கு நான் உங்களுக்கு வந்து கேரண்டி பண்ணி கொடுக்குறேன், இந்த 5 லட்சத்துக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இந்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா recycling real estate assets of CPSEs through the setting up dedicated REITs அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல CPSE அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ், ஸோ நேத்தே பார்த்துருப்போம் இதோட அப்ரிவேஷன். ஸோ இது REITs அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஓகேவா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ இது ரிலேட்டடாக எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் கிட்ட இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் கிட்ட இருக்கக்கூடிய பயன்படுத்தாம குறைவா பயன்படுத்தக்கூடிய நிலம் கட்டிடங்கள் எல்லாமே வந்து உண்மையான ஒரு ரியல் எஸ்டேட் அசட்ஸா வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ அவங்க வந்து யூஸ் பண்ணல, அப்போ அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் சொத்தா வந்து பராமரிக்கப்பட்டு இருக்குது. அப்போ இதை என்ன பண்றாங்க அப்படின்னா தனித்தனியா கவர்மெண்ட் யூஸ் பண்ணல இல்லையா, அப்போ வேற ஒருத்தங்களுக்கு அதை லீஸுக்கு கொடுக்கறது, ஸோ அதன் மூலமா அதுல வரக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கறத அவங்க எடுத்து கவர்மெண்ட் வந்து பயன்படுத்திப்பாங்க ஓகேவா. ஸோ அதான் வந்து ரீசைக்கிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் கனெக்டிங் தங்குனி இன் த ஈஸ்ட் அண்ட் டு சூரத் இன் த வெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா நமக்கு
ஈஸ்ட் சைடு, ஸோ கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டங்குனியும், வெஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரத். ஸோ இந்த ரெண்டையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு புதிய சரக்கு ரயில் போக்குவரத்து தளங்கள். ஓகேவா, சரக்கு ரயில் போக்குவரத்து தளங்களை வந்து அமைக்கக்கூடியது. ஸோ எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, டாங்குனி அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரத். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க, இதுவுமே ரீசெண்டாக வந்து இதுக்காக அந்த ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. Operationalizing 20 new national waterways connecting mineral rich areas, industrial centers and port. ஓகேவா, அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஏரியால மினரல் அதிகமா கிடைக்கக்கூடிய இடம், தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம், போர்ட் துறைமுக நகரங்கள். ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 புதிய நேஷனல் வாட்டர்வேஸ், தேசிய நீர் வழிகளை வந்து உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது நோக்கமா வச்சிருக்காங்க. இப்போ எத்தனை அப்படின்னா 20 புதிய போக்குவரத்து வழிகள் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நமக்கு வந்து இந்த நேஷனல் வாட்டர்வே அத்தாரிட்டி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? இன்லேண்ட் வாட்டர்வே 1986. ஓகேவா, 1986 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 24 hours செயல்படக்கூடிய அந்த இன்லேண்ட் வாட்டர்வே இது 3 எந்த ஏரியா? கொச்சி டு கொல்லம் டு கோட்டர்புரமா? ஓகே, ஸோ கொல்லம் டு கோட்டர்புரம் அப்படிங்கிறது. ஓகேவா, இன்னும் 2 வாட்டர்வேஸ் எது பார்த்துருப்போம்? ஃபர்ஸ்ட் வாட்டர்வே அலகாபாத் டு சாடியா. ஸோ செகண்ட் தூப்ரி. ஓகே, சாடியா டு தூப்ரி அப்படிங்கிறது பார்த்துருப்போம், ஹால்தியா டு தூப்ரி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் அப் ஆஃப் ஷிப் ரிப்பேர் ஈகோசிஸ்டம் கேட்டரிங் டு இன்லேண்ட் வாட்டர்வேஸ். ஓகேவா, அப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத பண்ணி கொடுக்கறது. இப்போ வந்து கப்பல் பழுதானா மற்ற இடங்களுக்கெல்லாம் போகாமல் அது பக்கத்துலேயே வந்து அதை பண்ணி கொடுக்குறது. ஸோ இதுக்கு தான் வந்து அந்த போர்ட் ரெஃப்யூஜி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ யார்? அம்பானியோடது. ஓகேவா, ஸோ இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் சைடு ஒரு போர்ட்டும் வெஸ்ட் சைடு ஒரு போர்ட் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஈஸ்ட் சைடு எது, வெஸ்ட் சைடு எது? Cobalt something like that. Dubria. டிஜியா போர்ட் டிஜி குறிப்பது பேரா இருக்குதா? போர்ட் ரெஃப்யூஜி டிஜி போர்ட் மேம், வெஸ்ட் டிஜி டிஜி. ஓகே, ஸோ ஈஸ்ட் டிஜி கோஸ்ட் போர்ட் வந்து அந்த ஒரு பக்கம். கோபால்புரமா ஏதோ வரும், கரெக்டா சொல்ல தெரியல, ஞாபகம் இருக்கு, மாத்தி டிஜி மட்டும் சொல்றேன். கரெக்ட் ஒன்று. இது ஒரே நிமிஷம் பார்த்து சொல்றேன். மகாராஷ்டிரால டிஜி போர்ட், ஒடிஷால கோபால்பூர் போர்ட். Cobalpur. ஸோ அப்போ இது வந்து நமக்கு போர்ட் ரெஃப்யூஜி, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போர்ட் ரெஃப்யூஜி அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மகாராஷ்டிரால வந்து டிஜி போர்ட், டிஜி போர்ட்டும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட் ஒடிஷா. கரெக்ட் தான், மகாராஷ்டிரா. இந்த பக்கம் ஒடிசால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோபால்பூர் போர்ட். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து நமக்கு அந்த கப்பல் வந்து இந்த ஏரியாவில் போயிட்டு இருக்கும்போது, ஸோ வெஸ்டர்ன் சைடு போச்சு அப்படின்னா அங்கே வந்து ஏதாவது பழுது ஏற்பட்டால் இந்த டிஜி போர்ட்டில் போயிட்டு அவங்க சரி பண்ணிக்கலாம். அண்ட் ஒடிசா, ஸோ இந்த ஈஸ்டர்ன் சைடு போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, அந்த கிழக்கு பக்கமாக போகும்போது கப்பலில் ஏதாவது பிரச்சனை வருது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படுது அப்படின்னா இந்த கோபால்பூர் போர்ட்டில் போயிட்டு அவங்க வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதான் போர்ட் ரெஃப்யூஜி சிஸ்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் அ கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம் டு இன்க்ரீஸ் த ஷேர் ஆஃப் inland waterways and coastal shipping from 6% to 12% by 2047 அப்படிங்கிறது. அப்போது இந்த கோஸ்டல் ஷிப்பிங், ஸோ இப்போ வந்து அந்த கடலோர பகுதிகளில் வந்து ஏதாவது கொண்டு போகிறது, ஓகேவா, டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது, இந்த நீர்வழி மூலமாக, தேசிய நீர்வழி மூலமாக கொண்டு போகிறது. ஸோ இதிலெல்லாம் ஷேரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6% இருந்ததை இப்போ 12% இன்க்ரீஸ் பண்ணணும், 2040 மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட், அந்த பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
சி பிளேன் விஜிஎஃப் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இந்த விஜிஎஃப் அப்படிங்கிறது வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சி பிளேன், ஸோ சி பிளேன் அப்படின்னா நமக்கு இந்த அந்த நீரில் வந்து போகக்கூடியது, ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் சி பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. 2020லேயே வந்து இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க 2020ல். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக, அதாவது இந்த கமர்ஷியல் பர்பஸ்ங்கிறத விட புனித யாத்திரைகள், ஸோ அந்த பகுதிகளில் பேரிடர் ரிலேட்டடாக ஒரு சீ பிளேன் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, சோதனை பண்ணியிருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் எங்க உத்தரகாண்டில், ஓகேவா. ஸோ ரிஷிகேஷ், ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது இல்லை, அந்த பேரழிவுகள் அப்படிங்கிறது. அப்போ அதில் இருந்து அந்த டைமில் அந்த மீட்பு பணிகளில் துரிதமாக ஈடுபடுறதுக்காக இந்த சீ பிளேன் அப்படிங்கிறத ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அங்கே வச்சு ட்ரையல் வந்து பார்த்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேச்சுரல் கிளைமேட் நேச்சுரல் டிசாஸ்டருக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1096, ஓகேவா. இயற்கை பேரிடருக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 1096. ஸோ அதுவே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடியது 1070. எஸ் 1070 வந்து ஸ்டேட்டுக்கு. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1077. எஸ் 1077 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்ட்ரிக்டோட ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh crore support to states under SASCI ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த SASCI அப்படின்னா என்னன்னா ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் டு ஸ்டேட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் ஐகானிக் டூரிஸ்ட் சென்டர் டு குளோபல் ஸ்கேல், ஓகேவா. அப்போ இது என்ன அப்படின்னா நம்ம இந்த டூரிஸ்ட் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இம்பார்ட்டண்ட்டாக சில டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கும். அப்போ அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து இன்னும் குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 லட்சம் கோடி அப்படிங்கிறது இவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த SASCI அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஸோ அப்போ ஸ்டேட்டுக்கு ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கக்கூடியது, முதலீடு கொடுக்கக்கூடியது தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. SASCI அப்படிங்கிற திட்டம். ஸோ ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் டு ஸ்டேட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்வோதயா, ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில் மையம், துறைமுகங்கள், ஸோ அந்த பகுதிகளில் எல்லாம் நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இதெல்லாம் வந்து ஏற்படுது, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த பூர்வோதயா அப்படிங்கிறது. ஸோ பூர்வோதயா அப்படின்னா கிழக்கு பகுதி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும், ஓகேவா. ஸோ பூர்வாதிரி அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க? பூர்வாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையை வந்து சொல்லுவாங்க நமக்கு, ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் இந்த பாக்ஸில் வந்து நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படிங்கிறது. அடுத்தது என்ஷூரிங் லாங் டேர்ம் எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம், ஒரு நீண்ட காலத்துக்காக நமக்கு வந்து ஒரு நிலையான பாதுகாப்பான ஒரு ஆற்றல் சேமிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ அதை வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கறது. அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம் டு அடாப்ட் கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ், CCUS அப்படிங்கிறது. அப்போ இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க? கார்பன் கேப்சர், யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ், ஸோ 3மே பண்ணுறாங்க. இதுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 20,000 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போ கார்பன் கேப்சர் அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது சுற்றுச்சூழலில் வந்து வெளியிடுறாங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து CO2 அப்படிங்கிறது வெளியேறி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, மாசுபடுத்தாத வகையில் அதை வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து எப்படி வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகிற விதத்தில் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து இது பண்ணி அதுக்கான விதத்தில் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த CCUS அப்படிங்கிற ஒரு திட்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாமல் வேஸ்ட்டாக காற்றில் அந்த CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறி காற்றை மாசுபடுத்தும். அப்போ அந்த CO2 வந்து கேப்சர் பண்ணி அதை எப்படி நம்ம பயனுள்ள விதத்தில் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா CCUS அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ C ஃபார் கார்பன் கேப்சர்,
அதே மாதிரி சிசி அப்படின்னா கார்பன் கேப்சர், யூ ஃபார் யூட்டிலைசேஷன் அண்ட் எஸ் ஃபார் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் ஆஃப் பிசிடி ஆன் இம்போர்ட் ஆஃப் சோடியம் ஆன்டிமோனேட் ஃபார் யூஸ் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் சோலார் கிளாஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ சோலார் கிளாஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சோடியம் ஆன்டிமோனேட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த சோடியம் ஆன்டிமோனேட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இங்கே கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ நம்ம வந்து வேற கண்ட்ரீஸ்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணணும், இறக்குமதி பண்ணுவோம். அப்படி இறக்குமதி பண்றப்ப அதுக்கு என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா பேசிக் கஸ்டம் டியூட்டி. ஸோ பிசிடி அப்படிங்கிறது பேசிக் கஸ்டம் டியூட்டி. இந்த பேசிக் கஸ்டம் டியூட்டியை என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு விலக்கு அப்படிங்கிறது பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடிப்படை கட்ட அந்த வரி விதிப்பு, வரி விலக்கு அப்படிங்கிறது இதுக்கு அளிக்கப்படுது. அப்போ சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ண எது தேவைப்படுது அப்படின்னா சோடியம் ஆன்டிமோனேட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இது வந்து முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் ஆஃப் பிசிடி ஆன் இம்போர்ட் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ராசஸிங் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இன் இந்தியா. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் மினரல்ஸுக்காக நம்ம வந்து எந்த மாதிரியெல்லாம் கேபிட்டல் கூட்ஸு மெஷினரியை வந்து இறக்குமதி பண்ணணும். இப்போ வந்து அரிய காந்தங்கள் அரிய கனிமங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த கனிமங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படலாம், சில மெஷின்ஸ் தேவைப்படலாம். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ அதை இறக்குமதி பண்ணுறப்பவும் நமக்கு பேசிக் கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது எக்ஸம்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம நேற்று கூட பார்த்தோம். ஸோ நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? 2025. எஸ் 2025ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா extending exemption of BCD to capital goods used for the manufacturer of lithium ion cells for batteries to be used in battery energy storage system. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ லித்தியம் அயான் பேட்டரிஸ் மேக் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லித்தியம் அயான் பேட்டரிஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் till the year 2035 and expand it for all nuclear plants irrespective of their capacity அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஸோ இந்த அணுக்கரு திட்டங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருட்களுக்கும் டியூட்டி ஃப்ரீ அப்படிங்கிறது, ஸோ இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸம்ஷன் கொடுக்கப்படுது. ஸோ இது எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2035 வரைக்கும் இதை வந்து நாங்கள் நீட்டிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு எப்போ வரைக்கும் டாக்ஸ் அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்கன்னா 2035. ஸோ பாரதி அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எப்போ டார்கெட்டு? எஸ், அதுவும் 2035 தான். ஸோ நிலவில் மனிதர்களை இறக்குவதற்கான டார்கெட் எப்போ? 2040 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் என்டையர் வேல்யூ ஆஃப் பயோகேஸ் இன் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி பேயபிள் ஆன் பயோகேஸ் பிளெண்டட் சிஎன்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பயோகேஸ் உயிரி வாயுவை இந்த கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் கூட பிளெண்ட் பண்றது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே வந்து விலக்கு அப்படிங்கிறது அளிக்கப்படுது. ஸோ இதுக்கும் என்னெல்லாம் வரிகள் இருக்குதோ அதுக்கு வந்து விலக்கு அளிக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, நமக்கு பயோகேஸை வந்து பிளெண்டட் வித் சிஎன்ஜி கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் கூட நமக்கு பிளெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டையும் மர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிசியூஎஸ். ஸோ சிசியூஎஸ்னா என்னன்னு பார்த்தோம், என்னெல்லாம் பண்ணுறாங்க இதில்? கார்பன் கேப்சர், யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். எஸ், கார்பனை வந்து கேப்சர் பண்ணுறாங்க, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய விதத்தில் அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இது நம்ம சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ண எது தேவைப்படுது? சோடியம் ஆன்டிமோனேட். சோடியம் ஆன்டிமோனேட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இப்போ இதுவும் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன பேட்டரிக்கு டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, வரி விலக்கு? எஸ், லித்தியம் அயன் பேட்டரிக்கு கொடுக்குறாங்க. ஸோ நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான அந்த பொருட்கள் எல்லாம் இறக்குமதி பண்ணுறதுக்கு எப்போ வரைக்கும் வரி விலக்கு பண்ணப்பட்டிருக்கு? 2035. எஸ், 2035 வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பயோகேஸையும் கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸையும் மிக்ஸ் பண்ணுறப்ப அதுக்குமே வந்து அந்த ப்ராசஸ்க்கும் வரி விலக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
urbanization, city economic regions. So amplifying the potential of cities to deliver the economic power of agglomerations. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த நகர உள்கட்டமைப்பு சார்ந்தது ஒரு ஏரியாவை வந்து நம்ம நகரமயமாக்குதல்ல அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து அர்பனைசேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க? எந்த ஸ்டேட்டு? கேரளா இல்லையா? ஸோ செகண்ட்ல தமிழ்நாடு. எஸ், நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கிறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆன் டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் அண்ட் டெம்பிள் டவுன்ஸ். ஸோ கோவில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்கள், அதுக்கப்புறம் இந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த ஏரியாஸ்க்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அடுத்தது க்ரோத் கனெக்டர்ஸ். ஸோ இந்த வளர்ச்சி இணைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 7, இது ரொம்ப முக்கியம். எத்தனை அப்படின்னா 7 ஹை ஸ்பீட் அதிவேகமான ரயில் பயணம், அந்த ரயில் வழித்தடம் அப்படிங்கிறத உருவாக்க போறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? அதிவேகமான ரயில் வழித்தடம், அதிவேக ரயில் வழித்தடம். அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னா சிட்டிஸ் லைக் மும்பை டு புனே, அடுத்தது புனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூர், ஹைதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூர், டெல்லி டு வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி. ஸோ இந்த 7 பிளேசஸ்ல கொண்டு வர போறாங்க. என்விரான்மெண்ட்லி சஸ்டெயினபிள் பேசஞ்சர் சிஸ்டம். ஓகேவா? ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மாதிரியான ஒரு அமைப்போட கூடிய ஒரு அதிவேக ரயில் வழித்தடம் அப்படிங்கிறத அமைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட். அப்போ மக்களை மையப்படுத்திய வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெரியாட்ரிக் இல்லையா? ஸோ அப்போ அந்த மூத்த குடிமக்களுக்கான கேரிங் கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ அந்த கேரிங்ல என்கம்பாசஸ் மெடிக்கல், தெரப்பட்டிக், ப்ரிவென்டிவ் அண்ட் ரீஹாபிலிட்டேட்டிவ் சர்வீசஸ் டிசைன் டு சப்போர்ட் த ஹெல்த் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் எல்டர்லி இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? அப்போ மூத்த குடிமக்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் தேவைகள், அவங்களோட ஹெல்த் கேர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த என்னெல்லாம் வந்து அந்த ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதாகட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதாகட்டும், அப்போ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்காக தான் நமக்கு என்ன தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்கிறாங்க? அந்த 1000 மூத்த குடிமக்களுக்கான நடமாடும் அந்த பராமரிப்பு மையமா. ஸோ அது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பொழுதுபோக்குல அந்த நடமாடும் இதுதான் அந்த மொபைல் யூனிட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுல வந்து ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் வந்து போயிட்டு வீடு வீடா போய் அவங்களுக்கு அந்த கேரிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் அ ஸ்ட்ராங் கேர் ஈகோசிஸ்டம் கவரிங் geriatric and allied care services, training of 1.5 lakh multi-skilled caregivers. ஓகேவா? அப்போ இந்த கேர் கிவர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ண போறாங்க. செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர் ஸ்மார்ட்ஸ். ஓகேவா? ஷீ மார்ட் அப்படிங்கிறது, ஷீயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கோங்க, செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி திட்டம் மேகசின்லேயே பார்த்துருப்போம். ஸோ நமக்கு எப்படி மதியங்காடி அப்படிங்கிறது இருக்குதோ அந்த இதுக்கு சென்ட்ரல் லெவலில் கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த ஷீ மார்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா. ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி சோஷியல் இஷ்யூஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ட்ரைனிங், திறன் வளர்ச்சிக்கான அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கொடுக்கக்கூடியதான் திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா அப்படிங்கிறது இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யாங் சஹாரா யோஜனா. அப்போ சஹாரா அப்படின்னா ஹை குவாலிட்டி அசிஸ்டிவ் டிவைசஸ் ஃபார் ஆல் எலிஜிபிள். ஸோ இதுவுமே அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா? இப்போ அந்த ஏதாவது எக்யூப்மெண்ட் அந்த இதெல்லாம் தேவைப்படலாம், டிவைசஸ். ஸோ அந்த டிவைசஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியாக வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் இன்னும் குவாலிட்டியாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அலிம்கோ. ஸோ இந்த அலிம்கோ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் இவங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியது, டிவைசஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியது. அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் அசிஸ்டிவ் டிவைசஸ் இன்வெஸ்ட் இன் R&D அண்ட் ஏஐ இன்டெகிரேஷன். ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரென்தன் PM திவ்யாஷா கேந்திரா ஆஸ் மாடர்ன் ரீட்டைல் ஸ்டைல் சென்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திவ்யாஷா அப்படிங்கிறது போத் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியும் சீனியர் சிட்டிசனும், ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூத்த குடிமக்களுக்குமான ஒரு மையம் அப்படிங்கிறது தான் இந்த PM
திவ்யாஷா கேந்திரா. அப்ப இது யாரோட தொடர்புடையது? இந்த திவ்யாஷா கேந்திரா யாருக்கானதுன்னு கேட்டா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அண்ட் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே சமயத்துல மூத்த குடிமக்களுக்குமானது. ஸோ செட்டிங் அப் ஆஃப் நிம்ஹான்ஸ் டூ அப்கிரேடிங் நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் ராஞ்சி அண்ட் தேஸ்பூர். ஓகேவா? ஸோ அதான் இந்த இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது. ஸோ நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டியூட். ஸோ அந்த மனநலம் சார்ந்த ஒரு நிறுவனங்கள் புதுசாக வந்து ராஞ்சிலையும் தேஸ்பூர்லையும் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2017ல வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டெலிமனாஸோட ரிலேட்டான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 14416 அப்படிங்கிறது டெலிமனாஸுக்கு 14416. அதே வந்து தமிழ்நாட்டுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த மனநல ஆலோசனை கொடுக்கக்கூடியது 14417 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து மனநல ஆலோசனை தான் கொடுப்பாங்க. பட் இது வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது. இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா பொதுவா எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகக்கூடியது. ஸோ இந்த ட்ரக் அடிக்ட் ஸோ எல்லாமே வந்து கவர் ஆவாங்க இதுல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எது சார்? ஆஸ்மின்னு ஒன்று வந்துச்சு. ஆமா, ஆஸ்மி சாட்பாட். கரெக்ட். ஓகேவா? ஸோ அதுவும் டெலிமனாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சாட்பாட் தான். சாட்பாட். ஓகே. ஸோ அடுத்தது ட்ரஸ்ட் பேஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ நிர்வாகம் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் கொடுக்குறாங்க. அப்போ என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி டெஃபரல் பீரியட் ஃபார் Tier 2 Tier 3 authorized economic operators from 15 to 30 days. Eligible manufacturer importers to get same duty deferral facility. Government agencies will be encouraged to leverage AEO acceleration. ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்கனாமிக் ஆப்ரேட்டர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு 15 to 30 days அப்படிங்கிறது நமக்கு அந்த டியூட்டி டெஃபரல் பீரியட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகேவா? எலிஜிபிள் மேனுஃபேக்சர்ஸ்க்கு. அப்போ இதன் மூலமா என்ன அப்படின்னா அவங்கள வந்து இது பண்ண வைக்கிறது. ஸோ ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஸோ அப்போ அது மூலமா அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இவங்களை வந்து உதவ வைக்கிறாங்க. ஸோ அதான் இந்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கஸ்டம் வேர் ஹவுசிங் ஃப்ரேம்வொர்க் இன்டு வேர் ஹவுஸ் ஆப்ரேட்டரி சென்ட்ரிக் சிஸ்டம் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்துட்டு வந்தால் வேர் ஹவுசிங் ஃப்ரேம் ஒர்க் இந்த கிடங்குகள் எல்லாம் அமைக்கக்கூடியது. ஸோ எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேலிடிட்டி பீரியட் ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங் பைண்டிங் ஆன் கஸ்டம்ஸ் ஃப்ரம் 3 to 5 years. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேலிடிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை இறக்குமதி பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கு பொருந்தக்கூடிய அந்த டியூட்டி கஸ்டம் கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ இந்த ரூலிங் வேலிடிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 வருஷமா இருந்திருக்கும். ஓகேவா? 3 வருஷத்துக்கு இப்போ ஒன்ஸ் வந்து அவங்க இப்போ ஒரே பிஸ்னஸ் தான் திருப்பி பண்ண போறாங்க. அப்போ முன்கூட்டியே அதை வந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி வைக்கிறது. ஸோ அதுக்குன்னா என்ன தேவையோ அதை ஒரு தடவை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அதை பத்தி இது பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து 3 வருஷமா இருந்துச்சு. இப்போ அதை வந்து ஒரு 5 years நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the filling of bill of entry by a trusted importer and arrival of goods automatically notify custom அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு வந்து கஸ்டம்ஸை வந்து இம்போர்ட்டர் என்ன பண்ணணும், அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி வந்து சப்மிட் அப்படிங்கிறது பண்ணணும். இப்போ அது எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பில்லு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து சப்மிட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒரு அட்டாமிக் நோட்டிஃபிகேஷனாக செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே வந்து நடந்துடும். பேப்பர் ஒர்க் அப்படிங்கிறது கம்மியாகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டலியே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ டிஜிட்டலி பண்ணுறப்ப எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ முன்கூட்டியே பண்ணி வைக்கிறாங்க. இப்போ முன்கூட்டியே பண்ணும்போது அந்த பில் வரப்ப ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ரெகுலர் இம்போர்ட்டர்ஸ் வித் ட்ரஸ்டட் லாங் ஸ்டாண்டிங் supply chains will be recognized in the risk system so that the need for verification of their cargo every time can be minimized. ஓகேவா? அப்போ நீண்ட காலமா ஒரு நம்பகமான சப்ளை செயினை வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா நம்ம ஒரு லாங் டேர்மா அவங்க அதே பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த சப்ளை செயின் வந்து ரொம்ப லாங் டேர்மா இருக்கிறப்ப திருப்பி அவங்க அதை வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேவா? ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அந்த செக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் கம்மி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸை வந்து ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க நமக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது.
அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக, அதே மாதிரி வாழ்வாதாரத்துக்கு ஈஸியான ஒரு வேயை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். அப்போ இதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, ஸோ இந்தியாவுக்கு வெளியில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் வில் பி பர்மிட்டட் டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்டட் இந்தியன் கம்பெனிஸ் த்ரூ த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க நான் ரெசிடென்ட் இந்தியா, ஐ மீன் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, அவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது கம்பெனிஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழிவகைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவங்க எளிமை பண்ணி கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் அவார்டட் பை த மோட்டார் ஆக்சிடென்டல் கிளைம் ட்ரிபுனல் டு எ நேச்சுரல் பர்சன் வில் பி எக்ஸம்ட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். எனி டிடிஎஸ் ஆன் திஸ் அக்கௌண்ட் வில் பி டன் அவே வித். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மோட்டார் ஆக்சிடென்ட் எல்லாம் கிளைம் எல்லாம் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கிளைம் எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் பிடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. reduced TCS rate, sale of overseas tour program package from 5%, 20%, 2% without any stipulation of amount. ஓகேவா? ஸோ இந்த டிசிஎஸ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த டேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. அப்போ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் அந்த அமௌண்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எந்த ஒரு ரிடக்ஷனும் இல்லாமல் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அடுத்தது இதெல்லாம் டிடிஎஸ் ஆன் சப்ளை ஆன் மேன் பவர் சர்வீசஸ் டு பி ரேட் ஆஃப் எய்தர் 1 or 2%. ஸோ இந்த டிடிஎஸ் நம்ம இந்த இதுவுமே வந்து டேக்ஸில் சொல்லக்கூடியதான். ஓகேவா? ஸோ டிடிஎஸ் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஸோ இது வந்து பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த டிடிஎஸ் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த டேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் அந்த அமௌண்ட், இந்த சேலரி கொடுக்குறப்பெல்லாம் அந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிப்பாங்க. ஓகே? ஸோ அப்போ டிடிஎஸ் ஆன் சப்ளை ஆஃப் மேன் பவர் சர்வீசஸ், அப்போ மேன் பவர் சர்வீசஸில் இது அதிகமாக யூஸ் ஆகுது. அப்போ அந்த ரேட் அப்படிங்கிறது 1% or 2% அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க, இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னேபிள் டெபாசிட்டர்ஸ் டு அக்செப்ட் ஃபார்ம் 15G or 15H ஃப்ரம் டாக்ஸ் பேயர்ஸ் ஹோல்டிங் செக்யூரிட்டி இன் மல்டிபிள் கம்பெனிஸ். ஸோ இது வந்து திட்ட மேகசினில் பார்த்துருப்போம். ஸோ என்ன அப்படின்னா அந்த 15G 15H சப்மிட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். சப்போஸ் அவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ டைம் அவைலபிள் ஃபார் ரிவைசிங் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் 31st December to 31st March with a payment of a nominal fee. அப்போ அந்த 31st Decemberலேருந்து 31st Marchக்குள்ளே அந்த டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இல்லை இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா இந்த எம்ஏடி ஃபுல் ஃபார்ம் வேணால் பார்த்துக்கோங்க. மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஆல் நான் ரெசிடென்ட் ஹூ பேட் டேக்ஸ் ஆன் ப்ரீசம்டிவ் பேசிஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட் ICDS அண்ட் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் INDAS. ஸோ இந்த ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ அவங்க கூட ரிலேட் ஆகி வரக்கூடியது. ஸோ அடுத்தது செட் ஆஃப் யூசிங் அவைலபிள் மேட் கிரெடிட் டு பி அலோட் டு அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 1/4 ஆஃப் த டாக்ஸ் லையபிலிட்டி இன் த நியூ ரெஜிம். ஸோ மியூட்டில் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் CIS டு பி ரோல்ட் அவுட் இன் 2 years. ஓகேவா? ஸோ இந்த இதுவுமே வந்து நமக்கு இந்த வரிகள். ஓகேவா? ஸோ அது ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாமே ஒரு 2 yearsக்குள்ளே திருப்பி இது பண்ணி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அடுத்தது ஃபிஸ்கல் மேட்டர்ஸ். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிக்கல் என்ன நமக்கு? 280. எஸ் 280 அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். ஓகே. ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யாரு? அரவிந்த் பணக்காரியா. அரவிந்த் பணக்காரியா. 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு NK சிங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் எஸ் KC நியோகி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்டேட்டோட ஷேரிங் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ எவ்வளோ ஷேரிங் சொல்லியிருப்பாங்க?
41%. எஸ் 41% அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் இன்க்ளூட் ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த 41% ஷேரிங் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபிஸ்கல் கன்சாலிடேட்டட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டார்கெட் ரீச்சிங் எ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 50 ± 1% பை 2030. அதே மாதிரி டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா கடன்ல இருந்து அந்த ஜிடிபிலேருந்து எவ்வளோ கடன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 55.6% வந்து எஸ்டிமேட்டட். ஓகேவா? ஸோ அதே வந்து பட்ஜெட் எஸ்டிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 55.6. ஸோ அதே வந்து இது ஆர்இ எடுத்துட்டோம் அப்படின்னா கம்பேர்ட் டு 56.1% ஜிடிபி இன் ஆர்இ 2025-26. ஸோ ரிவர்ஸ் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பட்ஜெட் எஸ்டிமேஷனுக்கும் ரிவர்ஸ் எஸ்டிமேஷனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே டெஃபிசிட் ட்ரெண்ட்ஸ், ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2026-27 ப்ளூ கலரில், ஸோ இந்த கலரில் இருக்கிறதா? லாஸ்ட் இருக்கிறது. ஓகே. ஸோ 4.30. ஓகேவா? நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 4.30. ரெவென்யூ டெஃபிசிட் வருவாய் பற்றாக்குறை 1.50. பிரைமரி டெஃபிசிட் முதன்மை பற்றாக்குறை 0.70. எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படிங்கிறது 0.30 இருக்குது. ஸோ இதில் முக்கியமானது அப்படின்னா அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் ரெவென்யூ டெஃபிசிட்டும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வருவாய் பற்றாக்குறையும் நிதி பற்றாக்குறை 4.3, வருவாய் பற்றாக்குறை 1.5 அப்படிங்கிறது. ஸோ ருபீஸ் கம்ஸ் ஃப்ரம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நமக்கு அதிகமான அமௌண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா பாரோயிங் அண்ட் லையபிலிட்டி. ஸோ கடன் வாங்குறது மூலமாக தான் அதிகமாக வாங்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் மூலமாக அதிகமாக வருது. தேர்டு வந்து கார்ப்பரேட் டேக்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் வந்து ஜிஎஸ்டி அண்ட் அதர் டேக்ஸஸ். ஃபிஃப்த்து வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூஸ். சிக்ஸ்த் வந்து யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸு. செவன்த் வந்து கஸ்டம்ஸு. எயித்து வந்து நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட். டாப் 5 அப்படிங்கிறது மட்டும் இல்லை டாப் 3 பார்த்துக்கிட்டாலும் போதும். ஃபர்ஸ்ட் வந்து கடன், அதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸு, அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன் டேக்ஸ். அடுத்தது நமக்குடைய அந்த செலவு அப்படிங்கிறது எதுக்கு அதிகமாக செலவாகுது அப்படின்னா ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஷேர் ஆஃப் டேக்ஸஸ். ஓகேவா? அது வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஓகேவா? ஸோ அமௌண்ட்டுக்கு கட்டக்கூடிய கடனுக்கு கட்டக்கூடிய வட்டி. ஸோ அதுக்கு அதிகமாக செலவிட போகுது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். ஸோ மத்திய அரசின் திட்டங்களுக்கு வந்து 3வது அதிகமாக செலவிடுறாங்க. அடுத்து டிஃபென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4வது. 5வதா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ். ஓகேவா? மத்திய அரசு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கு வந்து 5வது. ஓகேவா? ஸோ இது மத்திய அரசால் மத்திய அரசின் திட்டங்கள். ஓகேவா? செக்டார் ஸ்கீம்ஸ் அவங்க கொண்டு வர திட்டங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணக்கூடிய திட்டங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து 5th பிளேஸில் இருக்குது, இது 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மேஜர் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதிகமாக எதுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க? டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஓகேவா? செகண்ட் வந்து டிஃபென்ஸுக்கு, தேர்டு வந்து ரூரலுக்கு, ஃபோர்த் வந்து ஹோம் அஃபேர்ஸ், ஃபிஃப்த்து வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன், எனர்ஜி, அப்புறம் வந்து ஹெல்த்து, அர்பன் டெவலப்மெண்ட்டு, ஐடி அண்ட் டெலிகாமு, காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, சோஷியல் வெல்ஃபேர். ஸோ சோஷியல் வெல்ஃபேர் 62,362 கோடி அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டாப் 5 ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு, டிஃபென்ஸ் வந்து செகண்டு, தேர்டு ரூரலு, அடுத்தது ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைடு செக்டார். ஸோ 5th வந்து விவசாயத்துக்கு. ஸோ அவ்வளோதான், பட்ஜெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு.